Loving Heavenly Father, thank you for this day, Lord. Thank you, Jesus. You have brought each and every one of us into this VBS. Lord, we pray for the children who have come to your presence, Lord Father. Lead them accordingly and guide them, Lord Father. Lord, open their hearts to receive your word, the truth, and your life, Lord Father. Lord, I pray for the volunteers, teachers, and leaders. Guide us, give us the passion, strength to teach the children with your gospel. Be with us and guide us throughout this day. In Jesus' precious name I pray. Amen. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இவ்வளோ நாள் ஹாப்பியா இருந்தீங்களா? இல்லைக்கா, போர் அடிச்சுது, எப்படா மண்டே வரும் அப்படின்னு இருந்தீங்களா? இல்லை ஹாப்பியா இருந்தீங்களா? ஹாப்பியா. ஸோ அதே ஹாப்பியோட கிளாப் பண்ணி பாடலாமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் 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 சந்தோஷமா
தாழ்வாதான் யார் இருக்கா? சர்வவல்ல என்னோடு என்னோடு இருக்கிறார் சர்வவல்ல தேவன். என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். இருக்கீங்களா? சந்தோஷமாயிருப்பேன். ஏசப்பா உங்க கூட இருக்காங்கல்ல. சத்தமா சந்தோஷமா இருப்பேன், சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். நல்லா தலைக்கு மேல கையை தட்டி ஏசப்பா உமக்கு நன்றி. இந்த 6th டேலையும் எங்களை ஹாப்பியா நீங்க எங்களை வச்சிருக்கீங்களே ஏசப்பா, அதுக்காக உமக்கு நன்றி நன்றி. இந்த ஏலியம் சர்ச்சுக்கு எங்களை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து எங்களை ரொம்ப ஹாப்பியா நீங்க வச்சிருக்கீங்களேன்னு கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? வா உமக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களை ஆராதனை இருக்கிறோம் ஜீ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆக்ஷன் ஆக்ஷன். அந்த சைடு வேணா 2 பேர் போய் நில்லுங்க. விடுமுறை தான் விட்டாச்சு, பிபிஎஸ் வந்தாச்சு. ஆஹா ஓஹோ லாலலா. விடுமுறை தான் விட்டாச்சு, பிபிஎஸ் வந்தாச்சு. ஆஹா ஓஹோ லாலலா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி ஜாலியாக பாடி இந்நாளை கொண்டாடுவோம். ஹே விடுமுறை தான் விட்டாச்சு, விடுமுறை தான் விட்டாச்சு. எங்க டேஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா மாறும், எங்க டேஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா மாறும். ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்திடுவோம், எங்க குணமெல்லாம் சூப்பரா மாறும், எங்க மனசெல்லாம் புதுசாகிடும். ஹே விடுமுறை தான் விட்டாச்சு, பிபிஎஸ் வந்தாச்சு. ஆஹா ஓஹோ லாலலா. ஒன் மோர் டைம். விடுமுறை தான் விட்டாச்சு, பிபிஎஸ் வந்தாச்சு. ஆஹா ஓஹோ லாலலா. ஒன் மோர் டைம். ஆஹா ஓஹோ. ஃபைனல் டைம். ஆஹா ஓஹோ. எல்லாம் சத்தமா கிளாப் பண்ணிடலாமா? சரி, டீம் கேர்ள்ஸ் நல்லா ஆடுங்க. உங்க சாங் இது.
கட்டுமரத்தை ஒட்டிக்கொண்டு படகு போட்டி போறோம். பெருமலையாக பாய்ந்து சென்று பரிசு வாங்க போறோம். கட்டுமரத்தை ஒட்டிக்கொண்டு படகு போட்டி போறோம். பெருமலையாக பாய்ந்து சென்று பரிசு வாங்க போறோம். பிறந்த கரையில் என் கிரீடத்தோடு நிற்பாரே. தையரதைய தையரதையாரே, ஓஹோ தையரதைய தையரதையாரே. எங்கள் சொந்தமாகும், பரலோகம் எங்கள் வீடாய் மாறும். ஞானத்தாலே எல்லாம் பெற்றுக்கொண்டோம். தையரதைய தையரதையாரே. கிரீடம் எங்கள் சொந்தமாகும், பரலோகம் எங்கள் வீடாய் மாறும். ஞானத்தாலே எல்லாம் பெற்றுக்கொண்டோம். தையரதைய தையரதையாரே, ஓஹோ தையரதைய தையரதையாரே. தையரதைய தையரதையாரே, ஓஹோ தையரதைய தையரதையாரே. இப்போ அடுத்த கதையில் இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம் அண்ணா போடுவாங்க. இவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஹென்றி மார்டன் ஸ்டான்லி. திடீர்னு என்ன ஆச்சுது? கேன்னு ஒரு சின்ன பேபி அழுற சத்தம் கேட்டுச்சுது. ஒரு பேபி அழுதுச்சு தான். உடனே பக்கத்தில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருந்துச்சுது. ஆர்ஃபனேஜில் யார் இருப்பா? அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்கள்லாம் இருக்கும். அதானே, அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்கள்லாம் இருக்கும். அம்மா அப்பா இல்லைன்னா எப்படி இருக்கும்? அம்மா அப்பா இல்லாமல் ஒரு அநாத விடுதியில் இந்த ஒரு பையன் என்ன செய்கிறான்? வளர்றான். சரியா? அங்கே என்ன பண்ணுவாங்களாம்? அவருக்கு சாப்பாடே கிடைக்காது. சாப்பாடு கொடுக்கறதுக்கே அவங்க அம்மா அப்பா இல்லை. அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. சரியா? அவர் கைவிடப்பட்ட போயிட்டான், அனாதே விடப்பட்டார். அவர் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தார். ஆர்ஃபனேஜில் சாப்பாடே கிடைக்காது, சரியாக ட்ரெஸ் கிடைக்காது. அதோடு என்ன செய்வாங்கன்னா நிறைய வேலை வாங்குவாங்க. பாத்ரூம் கழுவணும், பாத்திரம் கழுவணும், இதெல்லாம் அவங்க ஆர்ஃபனேஜில் இந்த பசங்களை வச்சு தான் செய்வாங்க. அப்போது சின்ன பையன் போய் ஒரு பாத்ரூமை கழுவுறது, பாத்திரம்லாம் விளக்குறது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதோட பாரு, மற்ற பசங்கள்லாம் அடிப்பாங்க. அடித்தா ஆனால் அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. வார்டன் இருந்தால் அவங்ககிட்ட போய் சொன்னால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வார்டனே என்ன செய்வாங்க? அவங்க போட்டு நல்லா அடிப்பாங்க. ஏன்டா ஒழுங்காக கழுவலை, ஏன்டா அது தப்பு பண்ண,
தப்பு பண்ணாட்டா கூட என்ன செய்வாங்க, 4 அடி கொடுப்பாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, 10 வயசில் இந்த ஆர்ஃபனேஜை விட்டு ஓடி போயிட்டார். இந்த அநாத ஆசிரமத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, இந்த ஹென்றி ஓடி போயிட்டார். ஓடி போய் வெளியெல்லாம் வேலை செஞ்சு அப்புறம் எப்படியாவது நம்ம அமெரிக்கா போயிடணும். ஆப்பிரிக்காவில் தான் ரொம்ப கஷ்டம், ஏன்னா பஞ்சம். ஆப்பிரிக்காவிலலாம் ரொம்ப சாப்பாடெல்லாம் கிடைக்காது, ரொம்ப மழை கிடையாது, வறட்சியாக இருக்கும். அதனால் இதை விட்டு எப்படியாவது அமெரிக்கா போயிடணும்னு இப்போ ட்ரை பண்ணார். நல்ல கப்பல்லாம் கிடையாது, சும்மா போட்டு தான். அதுலேயே போய் எங்கே போய் சேர்ந்துட்டாரு, அமெரிக்கா போய் சேர்ந்துட்டார். அமெரிக்கா போய் சேர்ந்து தான் நியூ ஆர்லியன்ஸ் இங்கே இந்த இடத்துக்கே என்ன செஞ்சார், போய் சேர்ந்தார். சரியா, சேர்ந்துட்டு அங்கே என்ன பண்ணார், அவருக்கு ரொம்ப ரொம்ப வீரத்தீர செயலாம் செய்கிறதுக்கு ஆசைங்கிறதுனால ஆர்மியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆர்மியில் ஈஸியாக எல்லாரும் சேர மாட்டாங்கல்ல. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்ஃபனேஜில் வளர்ந்தா கூட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறார். அதனால என்ன செஞ்சிட்டாங்க, ஆர்மியில் அவரை சேர்த்துக்கிட்டாங்க. 61 65 வரைக்கும் 1865 வரைக்கும் ஆர்மியில் சேர்ந்து ஆர்மியில் ரொம்ப நல்ல ஆக்டிவாக செயல்பட்டுட்டு இருந்தார். அப்புறம் அது அவருக்கு பிடிக்கலை. எப்போமாவது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கட்டாயம் ஆர்மியில் இருந்தால் என்ன ஆகும், ஆபத்து தானே. அதனால இவர் என்ன நினச்சாரு, இவருக்கு நல்ல எழுதுகிற திறமெல்லாம் உண்டு. அதனால் இவர் எங்கே வந்து சேர்ந்துட்டாருன்னா, ஒரு எழுதுகிற பேப்பர் கம்பெனியில், நியூஸ் பேப்பர். இப்போ நம்ம நியூஸ் பேப்பர், நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கிறீங்களா? என்ன பேப்பர் வாசிக்கிறீங்க? நியூஸ் பேப்பரே வாசிக்கிறது இல்லை. அதே என்கிட்ட செல் இருக்கு. ஆமாம், நம்ம என்ன இருக்குது, ஹிந்து இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, தினமலர் இருக்குது, இருக்கா? ஆமாம், நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பேப்பர் இந்த மாதிரி இவர் ஒரு பேப்பர் கம்பெனியில் போய் சேர்ந்தார். அமெரிக்காவில் ஒரு பேப்பர் கம்பெனி ரொம்ப ஃபேமஸ். எந்த பேப்பர் கம்பெனினா ஹெரால்டு. அந்த பேப்பர் பேர் என்ன, ஹெரால்டு பேப்பர் கம்பெனி ரொம்ப ஃபேமஸ். அந்த காலம்லாம் பெரிய பெரிய மிஷின்லாம் இருக்காது. அதனால் இப்படி ரொம்ப கொஞ்சம் மோசமான இடம், ரொம்ப சின்ன இடத்துல தான் இப்படி வச்சு இதாக தான் கையால் தான் என்ன செய்வாங்க, அந்த எழுத்துக்களெல்லாம் உருவாக்கி பிரிண்ட் போடுவாங்க. ஸோ இப்படி அந்த பேப்பர் கம்பெனி ஹெரால்டுன்னு ஒரு பேப்பர் கம்பெனியில் போய் சேர்ந்தார். அதுலேயும் உண்மையாக வேலை செஞ்சார். ஆனால் இவருக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கையே கிடையாது. அவருக்கு அப்பா அம்மா இல்லைல்ல. அப்பா அம்மா ஒன்று ஏசப்பா பற்றி சொல்லிக் கொடுக்காங்கல்ல, அவருக்கு சொல்லிக் கொடுக்க அப்பா அம்மா இல்லை. அதனால் ஏசப்பா பற்றி தெரியாது. அடுத்தது ஆர்ஃபனேஜுக்கு வந்தால் அங்கே எல்லோரும் நினச்சி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தினதுனால அது நம்ம வேலை செஞ்சாலும் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே, எங்கேயும் எந்த மனுஷரும் அன்பாகவே இல்லை. அதனால் அவருக்கு என்ன ஆச்சுது, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்ன இப்படி கஷ்டப்பட விடுவாரா? கடவுளே இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிட்டார் அவர். அதுதான் அவருடைய நம்பிக்கை, கடவுள் இல்லை, ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், நம்ம இஷ்டம் போல் மனம் போல் வாழ்வோம் அப்படின்னு அவர் சம்பாதிக்கிறது, அப்புறம் நல்லா ஜாலியாக அந்த பணத்தை செலவழிக்கிறது, இப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தார். அப்போ தான் அந்த கம்பெனிலையும் அடுத்தப்போ அந்த பேப்பர் கம்பெனிலையும் வந்து சேர்ந்தார். ஆனால் அவருக்கு நல்ல திறமை இருந்துச்சு, நல்லா எழுதலாம் செய்வார். அதனால் இப்படி இருக்கும்போது இந்த ஹெரால்டு கம்பெனிக்கு டேவிட் லிவிங்ஸ்டன், நம்ம டேவிட் லிவிங்ஸ்டன் முன்னாலே விட படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆப்பிரிக்க காட்டுக்கு சென்று நீக்ரோ மக்கள் மத்தியில் என்ன செஞ்சார், ஊழியம் செஞ்சார். அவர் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆசை, அந்த ஆப்பிரிக்க மக்கள் எப்படியாவது ஏசப்பாவை அறிந்து கொள்ளணும்னு தான் டேவிட் லிவிங்ஸ்டன் நல்ல ஒரு படித்தவர், தெரியுதா, நல்ல பணக்கார வீட்டில் உள்ளவர். அவர் அந்த மக்கள் மேலே ஒரு அன்பு கொண்டு என்ன செஞ்சார், ஆப்பிரிக்காவில் காட்டுக்குள்ளே வந்து மக்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சார். ஊழியம் செய்யும் போதே அவர் என்ன செய்வார், அங்கே உள்ள ஆப்பிரிக்கன் காடுகள்லாம் ரொம்ப அடர்ந்த காடுகள், ரொம்ப அழகாக இருக்கும். சரியா, ரொம்ப நெருக்கமாக இருக்கும், கொடியாக தொங்கும், அங்கங்கே ஃபால்ஸ் இருக்கும், அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ தான் டேவிட் லிவிங்ஸ்டன் இந்த சைடு இருக்கிறவர். சரியா, அப்படி ரொம்ப நல்ல ஒரு இடம். அதனால் அந்த இயற்கை காட்சிகளெல்லாம் அவர் வந்து ஃபோட்டோ எடுத்து அதில் இவரும் அழகாக எழுதுவார். இந்த ஆப்பிரிக்க மக்களை பற்றி, இந்த ஆப்பிரிக்க மக்களை அரேபியர்கள் என்ன செய்வாங்களாம், காசு கொடுத்து அடிமையாக வாங்கிட்டு போயிடுவாங்களாம். ஸோ அவங்கள அடிமையாக வாங்கிட்டு போகிறது இதெல்லாம் குறித்து இந்த ஹெரால்டு பேப்பருக்கு எழுதுவார். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு பேப்பர் கம்பெனி, அந்த ஹெரால்டு பேப்பருக்கு யார் எழுதி கொடுப்பா, இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷினரியாக போன அவர் அந்த மக்களை பற்றியும் ஆப்பிரிக்காவுடைய அழகான காட்சிகளை பற்றியும் அவர் டிஸ்கிரைப் பண்ணி எழுதுவாராம். அது அங்கே அமெரிக்காவில் உள்ள மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுது. அதனால் இந்த ஹெரால்டு பத்திரிக்கையை எல்லாரும் விரும்பி வாங்கி அந்த ஆப்பிரிக்காவை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை. அதனால் அதெல்லாம் விரும்பி வாங்கினாங்க. ஆனால் பாரு, கொஞ்சம் காலமாக இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் எந்த நியூஸுமே வரலை. அவர் வந்து இந்த ஹெரால்டு அந்த இதெல்லாம் என்ன செய்யவே இல்லை, ஹெரால்டு பேப்பருக்கு எந்த ஒரு நியூஸும் அவர் அனுப்பலை. ஆப்பிரிக்கன் செய்திகள் ஒன்றுமே எங்கே வரலை, பேப்பர் கம்பெனிக்கு வரலை. அதனால் அந்த பேப்பர் கம்பெனியினுடைய ஓனர், அந்த ஹெரால்டு பேப்பர் கம்பெனியுடைய ஓனர் பேர் பெனட்.
பெனட் என்ன செஞ்சார், ஒரு நாள் இந்த ஸ்டான்லியே கூப்பிட்டாரு. நம்ம பார்த்தோமா ஸ்டான்லி இப்போ தான் அந்த பேப்பர் கம்பெனியில் போய் சேர்ந்துருந்தாரா, அங்கே நல்லா வேலை செஞ்சார். ஆனால் அந்த ஸ்டான்லியே கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே ஸ்டான்லிகிட்ட சொன்னார், பாரு இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் நிறைய நமக்கு வந்து செய்திகள் அனுப்பிக்கிட்டே இருந்தார் ஆப்பிரிக்காவை பற்றி. இப்போ அவரை பற்றி 2 வருஷமாக செய்தியே இல்லை, அவர்கிட்ட ஒரு செய்தியும் வரவே மாட்டேங்குது. அதனால் அவருக்கு என்ன ஆச்சுது அப்படின்னு நீ பாரு, இல்லாட்டா நீனே அங்கே போய் அந்த ஆப்பிரிக்காவை பற்றிய செய்திகளை, அவங்களாம் ஏசப்பாவை ஏற்றுக்கிடாதவங்க, அதனால் அவங்களுக்கு என்ன தான் வேணும், ஆப்பிரிக்காவை பற்றி செய்தி வேணும். காங்கோ காடு இப்படி இருக்குது, நைல் நதி எங்கே உற்பத்தியாகி எங்கே போகுது, இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன், இப்படிப்பட்ட தகவல், இப்படிப்பட்ட செய்திகளை கேட்குறது தான் அமெரிக்க மக்களுக்கு இஷ்டம். அதனால் அப்படி செய்திகள் தான் என்ன செஞ்சுட்டே இருந்தார். இவர் டேவிட் லிவிங்ஸ்டன் அனுப்பிட்டே இருந்தாரா. இப்போ அப்படிப்பட்ட செய்தி ஒன்றுமே வரலை அப்படின்னோடனே அமெரிக்கர்களுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால தான் என்ன பேப்பர் வாங்குறத கூட குறைச்சிக்கிட்டாங்க. அதனால தான் இந்த கம்பெனி, பேப்பர் கம்பெனியுடைய ஓனருக்கு நஷ்டம் வருதுன்னு தான் இப்போ யாரை, இந்த ஹென்ரியை என்ன சொன்ன, நீ போய் அங்கே போய் அந்த ஆப்பிரிக்காவை பற்றி எல்லாம் நீ அறிஞ்சு எங்களுக்கு செய்தி அனுப்பு, மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புனாங்க. இவர் பார்த்தாரு, ஆப்பிரிக்காவுக்குள்ளெல்லாம் எப்படி போக முடியாது, ஈஸியாக போக முடியாது. தெரியுமா உங்களுக்கு விஷயம், ஆப்பிரிக்காவில் யார் இருக்கா, நிறைய காட்டுவாசிகள் இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருவாங்க, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வெளியிலேருந்து வர்றவங்களெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, கொன்று போட்டுருவாங்க. ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்கும், காடு அடர்ந்து போயிருக்கும். காட்டுக்குள்ளே என்ன இருக்கும், காங்கோ காடுகளில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, என்ன இருக்குது, மிருகம், என்ன மிருகம் இருக்கும், சிங்கம், புலி, ஆமாம் அப்படிலாம் நிறைய மிருகம் இருக்கும். பாம்பு நிறைய இருக்குமா, தெரியுமா, தெரியா, தண்ணிலெல்லாம் கடக்கவே முடியாது, முதல்ல இருக்குமா, நிறைய முதல்ல இருக்கும். இப்போ பாரு, இவர் என்ன செஞ்சார், இவரை மாதிரி இவர் ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி வீர தீர செயலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு 200 பேரை என்ன செஞ்சார், கூப்பிட்டு போனார். ஆப்பிரிக்கா நம்ம தனியாக போனால் மாட்டிக்கோன்னு எத்தனை பேர் கூப்பிட்டு போனார், 200 பேர். அவங்களும் ரொம்ப இப்படி ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஏதாவது வீர தீரமான செயல் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க. ஸோ அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனால் அங்கே போனால் பாதி பேர் எதில் மாட்டிக்கிட்டாங்க, அனிமல்ஸில் மாட்டிக்கிட்டாங்க. சிலரை சிங்கம் கொண்டு போட்டுட்டு, சிலரை புலி கொண்டு போட்டுட்டு, சிலரை பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாங்க. இவரை கடக்கும்போது முதல்ல விழுங்கிருச்சுது. இப்படி அவருடைய ஃப்ரெண்ட்ஸில் பாதி பேர் போயிட்டாங்க, மீதி கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவட 2 வருஷமாக அந்த ஆப்பிரிக்காவை எல்லாம் ஒவ்வொரு இடமா, அந்த காலம் ஏரோப்ளேன் இருந்துச்சா இல்லை, கார் இருந்துச்சா, பைக் இருந்துச்சா இல்லை, எப்படி தான் போகணும், நடந்து தான் போகணும். அப்படி நடந்து 2 வருஷமாக டேவிட் லிவிங்ஸ்டன் எங்கே இருக்கிறாருன்னு என்ன செஞ்சுருக்காங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் இன்னும் மீதி பாதி பேர் என்ன செஞ்சுட்டாங்க, அங்கே பெரிய பயங்கர கொசு உண்டு, தெரியுமா, கேட்டிருப்பீங்க. காங்கோ காடுகளில் பயங்கரமான கொசு உண்டு. அந்த கொசு கடித்து மலேரியா ஜுரம் வந்து அதில் பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. கடைசியில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இவரோட இருந்தாங்க. தேடி கண்டுபிடிச்சி போய் கடைசியில் ஊஜி என்ற இடத்துல அவரை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அங்கே வரும்போது அந்த பக்கங்களில் வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் கேட்பாங்க, டேவிட் லிவிங்ஸ்டனை தெரியுமா, அவர் இங்கே வந்தாரா அப்படின்னு கேட்டுகிட்டே போவாங்க. அப்போ இந்த ஏரியாவுக்கு வரும்போது அங்கே உள்ள மக்கள்லாம் சொன்னாங்க, ஆமாம் எங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப நல்லவர், நீள மீசை வச்சுருப்பார், நாங்கள்லாம் சுகம் இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி மருந்து கொடுத்து சுகமாக்கிடுவார், எங்கிட்ட அன்பாக பழகுவார், எங்களுக்கு எதுவும் இல்லைன்னா அவர்கிட்ட போனோன்னா அவர் கொடுத்து உதவி செய்வார், அவர் சொல்கிற ஆலோசனைலாம் ரொம்ப நல்லா இருக்கும், எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தராக சொன்னாங்க. இவர் இங்கே தான் இருக்கிறாரு, இங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்க மாட்டார், இல்லை அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒவ்வொரு ஊராக சொல்லுவாங்களாம். ஒவ்வொரு ஊராக தேடி கடைசியில் எங்கே வந்து சேர்ந்தாங்க, உஜி என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கே அவரை பார்த்தாரு. ஒரு குடிசையில் டேவிட் லிவிங்ஸ்டன் எப்படி இருந்தார் பாரு. அவர் அமெரிக்காவில் பெரிய பணக்காரர், டாக்டர், தெரியுதா. அவர் இங்கே ஆப்பிரிக்க மக்களுக்காக இங்கே வந்து ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்தார், சரியா. அவர் ரொம்ப பலவீனப்பட்டவராக காணப்பட்டார். ஆனால் இந்த ஹென்ரிக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவரா அந்த டேவிட் லிவிங்ஸ்டனா நமக்கு இவ்வளவு செய்தி அனுப்புனார் இந்த ஆப்பிரிக்காவிலேருந்து, இவ்வளவு இங்கே பத்திரிக்கையே புகழ்பெற்று வழங்குறதுக்கு இவரெல்லாம் காரணமாக இருந்தார். இவரை பார்த்தா எலும்பும் தோலுமாக இருக்கிறாரு, இவ்வளோ பரிதாபமாக இருக்கிறாரு அப்படின்னு யோசித்து, ஆனால் அவரை ரொம்ப பிடிச்சிட்டு. ஏன்னா அவருடைய ஞானம், யாருடைய ஞானம், டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஞானம் இல்லையா. அவர் அழகாக அந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் செய்தி எழுதி அனுப்புறதை பார்த்து அவருடைய ஞானம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் நம்ம அவரோட தங்கி கொஞ்ச நாள் இருந்து இவர் என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போமே, எப்படி இவருக்கு இந்த திறமெல்லாம் வந்துச்சுது அப்படின்னு அவர் பார்த்தாரு. தங்கியிருந்தார், அவர் கூட 4 மாதம் தங்கியிருந்தாராம்.
தம்பி தங்கி இருக்கும்போது அவர் நைட்டு படுத்துட்டு காலையில் எழும்பி பார்த்தா ரொம்ப பலவீனமாக இருப்பார். ஆனால் அவர் என்ன செய்வாராம், நல்லா முட்டு போட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்பாராம். இப்போ பார்த்தாலும் பைபிள் படிப்பாராம். பார்த்தியா, கையில் பைபிள் வச்சுருக்காரு பார்த்தியா, எப்போவும் என்ன செய்வாராம், பைபிள் படிப்பாராம். அவருடைய ஞானத்துக்கு காரணத்தை பற்றியா எப்போவும் பைபிள் படிப்பார். பைபிளை அந்த பற்றி ஆப்பிரிக்கர்களுக்கெல்லாம் எங்கே இடம் கிடைக்கோ அங்கெல்லாம் போய் நின்று எல்லாருக்கும் சொல்லுவார். சொல்கிறாரா, பைபிளை பற்றி சொல்கிறாரா, கையில் பைபிள் வச்சுருக்கிறாரா? ஆப்பிரிக்கர்கள் பற்றியா, ஆப்பிரிக்கர்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லி கொடுத்து அவங்களாம் நரமாமிச பட்சினிகள். நரமாமிசம்னு என்ன அர்த்தம்? மனுஷரை கொன்று சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட இவர் தைரியமாக போய் பேசி இப்போ அவங்கெல்லாம் அவருக்கு என்ன ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. யாருக்கு? டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க அப்பா மாதிரி அவங்க ரொம்ப உயர்வாக மதிச்சிருந்தாங்க. சரியா, அதை எப்போவும் என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இவர் காலையில் எழும்பி பார்த்தா காலையில் அவர் பெட்டில் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு பாரு, ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறாரு குடிசையில். சரியா, குடிசை அதான் அவர் குடிசை, அவர் தங்கியிருந்த இடம். இவ்வளோ பெரிய அமெரிக்காவிலேருந்து வந்தவர் எந்த குடிசையில் இருந்துக்காரு பார்த்தியா? குடிசையில் என்ன செய்வாராம், காலையில் எழும்பி பார்த்தா அப்படியே முட்டில் நின்று ரொம்ப மணிக்கணக்காக ஜெபிச்சுட்டு இருப்பாராம். அப்புறம் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்புறம் காலையில் பார்த்தா நிறைய ஆப்பிரிக்க தலைவர்கள்லாம் அவர்கிட்ட வருவாங்களாம், ஆலோசனை கேட்க வருவாங்களாம். ஒரு காலம் ஆப்பிரிக்க தலைவர்கள் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நேற்று பார்த்தோமா காபூலில் சண்டை போட்டாங்கன்னு. இப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் வந்தப்போ என்ன செஞ்சாங்களாம், அந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இவங்ககிட்ட ஆலோசனை கேட்க வந்தாங்களாம். எல்லா ஆப்பிரிக்க மக்களும் என்ன செஞ்சுட்டாங்க, ரொம்ப நல்லவங்களாம் அந்த ஏரியாவில் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மக்களாக மாறிட்டாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இவர் பார்த்தாரு. யார் பார்த்தாரு? ஹென்றி மார்டன் ஸ்டான்லி அவர் பார்த்தாரு. சரியா, அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், காலையில் எழும்பி வெளியே போய் மக்களுக்கு போதிப்பார். அப்புறம் என்ன செய்வாராம், சாயங்காலம்லாம் போய் இப்படி ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி நைட்டு உட்காந்து ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவாராம். அப்போது இவ்வளவு பலவீனமான மனுஷன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறாரு. இந்த வயசுலையும் அவர் இவ்வளவு இந்த மக்களுக்காக இவ்வளவு பாடுபடுறதை பார்த்து இவர் ஒன்றுமே சொல்லலை. யார்? டேவிட் லிவிங்ஸ்டன் இந்த யார்கிட்ட, ஹென்றி ஸ்டான்லிகிட்ட ஏசப்பா பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவருடைய அன்பு, அவர் ஜெபம் பண்ணது, அவர் இவ்வளவு வயதான காலத்துலேயும் முட்டு போட்டு ஜெபம் பண்ணுறது, அதிகாலையில் எழும்பி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, அப்புறம் இந்த ஆப்பிரிக்க மக்களிடத்துலாம் நான் பேசுகிறது, இதெல்லாம் அவர் பார்க்க ஓ இவர்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்குது. அதான் யார்? நல்ல தெய்வீக ஞானம் இருக்குது. அதான் என்னது? இயேசு இவருக்குள் இருக்கிறதுனால தான் இவர் இப்படி செய்கிறாரு. அப்படின்னு இதுவரைக்கும் ஹென்றி எப்படி இருந்தார் பார்த்தோம்? ஹென்றிக்கு ஏசப்பா மேலே நம்பிக்கை உண்டா? இல்லை. அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்? கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் இப்போ டேவிட் லிவிங்ஸ்டன்ட்ட ஒரு 4 மாதம் தான் தங்கி இருந்ததில் இப்போ இவருக்கு என்ன ஆசை வந்துருச்சு, இப்படி இவ்வளோ ஒரு பெரிய ஞானம் உண்டா, இவ்வளோ பெரிய சக்தி உண்டா அப்படின்னு பார்த்து அவர் என்ன செஞ்சிட்டார், அவர் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாரு. அவர் ஏசப்பாவை ஏற்றுட்டு அவர் நினச்சாரு, இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் மாதிரியே தான் நானும் என்ன செய்ய போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன். இந்த நீக்ரோ மக்கள் மத்தியில், இந்த கருப்பு இனத்தோட மத்தியில் நானும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு யார் ஆசைப்பட்டா? இந்த ஹென்றி ஸ்டான்லி ஆசைப்பட்டார். அப்போ இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு அவரை மாற்றி விட்டது பார்த்தீங்களா? எவ்வளோ கடினமான ஒரு மனுஷனை, ஒரு முரட்டாட்டமான மனுஷனை எது மாற்றிருச்சுது? இவருடைய வாழ்க்கை. நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க, என்ன படிச்சிருப்பீங்க? ஞானிகளோட பழகுனா நம்மளும் எப்படி இருப்போம்? ஞானியாக இருப்போம். ஒரு பழமொழி கூட உண்டு இல்லையா? எந்தது? பூவு சுத்தின நார் கூட என்ன செய்யும்? மனம் பெறும். பார்த்துருக்கீங்களா? பூவை கட்டின நாரை பார்த்தீங்கன்னா மணக்கும். ஏன்? அந்த பூவுடைய வாசம் நாரில் இறங்கிருச்சு. அப்படி தானே? இதை மாதிரி டேவிட் லிவிங்ஸ்டனோட பழகுனதுனால அவர்கிட்ட இருந்த ஏசப்பாவுடைய அன்பு யாருக்குள்ளே வந்துருச்சு? ஹென்ரிக்குள்ளே வந்துருச்சு. சரியா? அப்போது இன்றைக்கு உங்ககிட்ட ஏசப்பா இருக்காரா? நீங்கள் ஏசப்பாவை என்ன செஞ்சுக்கணும், நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கிடும் போது நம்ம பழகிற முறையிலேயே நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? ஏசப்பாவை ஏற்றுக்குவாங்க. ஸோ நம்ம யாரோட பழகணும்? நம்ம நல்லவங்களோட, ஞானிகளோட பழகணும். கெட்டவங்களோட பழகினா என்ன ஆயிரும்? நம்ம கெட்டவங்க ஆயிரும் இல்லையா? நல்லா கவனமாக இருக்கணும். உன் ஃப்ரெண்டு எப்படி, உன் ஃப்ரெண்டு பேரை சொல்லு, நான் நீ யாருன்னு சொல்கிறேங்கிறது ஒரு பழமொழி. அப்படி தானே? உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கானோ அப்படி தான் நீ இருப்ப. உன் ஃப்ரெண்டு யார்? ஹோம்ஒர்க் பண்ணாமல் வர்றதான் உன் ஃப்ரெண்டா? நோவா? வெரி குட். சரி. அப்புறம் காப்பி அடிக்கிறேன் உன் ஃப்ரெண்டா? நோ.
அப்படியே வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறவன் ஃப்ரெண்டா? நோ, இல்லையா? சரி, அப்படி ஃப்ரெண்டெல்லாம் யாரு? கெட்ட ஃப்ரெண்ட்ஸு. அவங்களோடலாம் என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. அப்போ யார்கிட்ட தான் சேரணும்? நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டவங்ககிட்ட. அதை விட இன்னும் மேலானது என்ன தெரியுமா? ஏசப்பாவையே நம்ம நண்பராக வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, அப்போ நம்ம எப்படி இருப்போம்? ஏசப்பா மாதிரி மாறிடுவோம்ல. அப்போ அந்த பார்த்தோம்ல, இந்த டேவிட் லிவிங்ஸ்டனோட பழகுனதுனால அந்த ஹென்றி எப்படி மாறிட்டாரு? ஏசாவை ஏற்றுட்டு அவரை மாதிரி நானும் இந்த ஆப்பிரிக்கர்களுக்கு ஊழியம் செய்யணும்னு நினச்சிட்டாருல்ல, வந்துச்சா? அப்போ நீ ஏசப்பாவோட நண்பராக இருந்தால் நீ எப்படி ஆயிடுவ? ஏசப்பா மாதிரி உனக்கு ஒரு மன உருக்கம் வந்துடும். ஸோ பாவம், இவங்க வந்து தலைவலியில் கஷ்டப்படுறாளே என் ஃப்ரெண்டு, இங்கே அவங்க அம்மா வந்து கேன்சர்னு சொன்னாங்களே, அவங்க அப்பாவுக்கு குடியில் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களே, ஸோ அவங்களுக்காக நான் என்ன செய்வேன்? ஜெபிக்கணும், ப்ரே பண்ணணும். இப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம அவங்ககிட்ட எப்படி இருக்கணும்? நம்ம ஏசப்பா நம்மகிட்ட இருந்தால் அவங்ககிட்ட அன்பாக இருக்கணும், கோபப்படக்கூடாது, இல்லையா? அப்புறம் என்ன செய்யணும்? நல்லா உதவி செய்யணும். கோபம் எரிச்சல்லாம் பட்டால் நம்ம ஏசப்பா பிள்ளை கிடையாது, அப்படி தானே? அன்பாக மற்றவங்ககிட்ட அன்பாக பழகணும். நமக்கு விரோதமாக தப்பு பண்ணால் கூட அவங்கள என்ன செய்யணும்? மன்னிக்கணுமா? அப்படி நம்ம இருந்தோமே ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஏசப்பாட்ட சொல்லாட்டா கூட அவங்க ஏசப்பா பிள்ளையா என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்களா? பாரு, அழகான வசனம். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் எப்படி இருப்பான்? ஞானம் அடைவான். மூடனுக்கு தோழனோ நாசம் அடைவான். மூடருக்கு தோழன் எப்படி இருப்பான்? நான் கெட்ட பிள்ளைங்களோட சேர்ந்தா எப்படி இருப்பான்? நாசம் அடைவான், அழிஞ்சு போவான். அப்போ யாரோட சேரணும்? ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் எப்படி இருப்பான்? ஞானி ஆவான். நீதிமொழிகள் 13:20. சரி, இங்கிலீஷில் படிக்கணுங்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் பாருங்க. Whoever walks with the wise become wise, but the companion of fools will suffer harm. சரிதானா? Proverbs 13:20. சரி, இப்போ நல்ல உண்மையாக நான் ஏசப்பா மாதிரி மாறணும், ஏசப்பா எனக்கு நண்பராகணும் அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் இந்த ஜெபத்தை சொல்லணும். அன்புள்ள ஏசப்பா, ஹென்றி ஸ்டான்லி டேவிட் லிவிங்ஸ்டனோடு பழகின போது அவருடைய நல்ல இயல்புகளெல்லாம் அவர் கற்றுக்கொண்டார், பெற்றுக்கொண்டார். அதுபோல ஏசப்பா, நான் உங்களோட பழகி ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து உங்களோடு பழகும்போது உங்களுக்கு நண்பனாக மாறி உங்களை போல நான் வாழ, மற்றவங்களுக்கும் உங்கள் அன்பை சொல்ல, என்னை பார்த்து மற்றவங்க உண்மை அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குட்டி பிள்ளைங்களெல்லாம் நல்லா அமைதியாக இருக்கிறீங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறீங்க. இந்த விபிஎஸ்க்கு வந்த அந்த நாள்லேருந்து திங்கக்கிழமையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்குன்னு டீச்சர்ஸ் உங்களுக்கு பொறுப்பெடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனவே இந்த விபிஎஸ்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? முதல்ல பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இன்னும் ஒரு 4 நாளைக்கு விபிஎஸ் சேர்த்து வைக்கலாமா? அடுத்த வாரமாக வைக்கலாமா? பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் ரெடின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு இந்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைந்து நம்ம ஜெபம் பண்ணி அதற்கு பிற்பாடு இந்த பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட விதத்தில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, இந்த பிள்ளையை நீ எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. எனவே இந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த பிள்ளைகளை நாம் கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுடைய கரங்களில், டீச்சர்ஸுடைய கரங்களில் கர்த்தர் தந்திருந்தார். எனவே டீச்சர்ஸ் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நாமத்தை, இயேசுடைய நாமத்தை சொல்லி கொடுத்துருப்பீங்க.
எனவே உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த நாட்களிலே ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பல காரியங்கள் பல வசனங்கள் இருந்தாலும் கூட இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி ஏசாயா 54:14 சொல்லப்பட்டிருக்கிற வாக்கின்படி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சமாதான கர்த்தரை சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. எனவே வரக்கூடிய நாட்களில் இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளின் நிமித்தம் சமாதானத்தோடு கூட இருக்கும்படி, சமாதானமான ஜீவிக்கும்படி பெற்றோர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இன்னொரு வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பார்கள் என்று சொன்ன வாக்கின்படி இந்த வரக்கூடிய நாட்களிலே இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களாம்? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்ற வாக்கின்படி உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தர் வைத்தருளுவார். அல்லேலூயா. மூன்றாவது, பிள்ளைகளை கர்த்தருக்காக நம்ம வளர்க்கும் போது சங்கீதம் 128 சங்கீதம் 3வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஒலிவ மர கன்று என்று சொல்லும்போது ஒலிவ மரம் என்பது அது சாதாரணமானதல்ல. ஒலிவ மரம் என்பது அது விலையேற பெற்ற மரம். அதுக்குரிய ஸ்பெஷாலிட்டியே தனி. ஒலிவ எண்ணெய் அது இருக்கிற எண்ணெயிலேயே மருத்துவ குணமுடைய எண்ணெய் அந்த ஒலிவ எண்ணெய். இப்படி பல காரியங்கள் ஒலிவ மரத்தை குறித்து ஒலிவ எண்ணெய் குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஏன் இந்த விதத்தில் பிள்ளைகளுக்கும் அந்த ஒலிவ மரத்துக்கும் பயன்படுத்தினார் என்று சொன்னார். பாருங்கள், ஒலிவ மரம் அழிவே காணாத மரம். பாருங்கள், நோவாவுடைய காலகட்டத்தில் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அந்த ஜலப்பிரயத்தில் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் அழுகி போனது, செத்து போனது, புல் பூண்டெல்லாம் எல்லாம் அழுகி போனது. ஆனால் மழை தண்ணீர் இந்த ஜலம் வத்திருச்சா வத்தலையான்னு சொல்லி அறிந்து கொள்ளுவதற்கு நோவா வேலையிலிருந்து ஒரு புறாவை வெளியே திறந்து விட்டபோது புறா ஒலிவ மரத்தினுடைய இலையை கொத்தி கொண்டு வந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்படின்னா தண்ணியினால் ஜலத்தினால் அழியாத ஒரு தன்மை இந்த ஒலிவ மரத்துக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஒலிவ மரத்து இலையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் எண்ணெய் பசை நிறைஞ்சிருக்குமா. அப்போது எண்ணெய் பசை நிறைந்து இருக்கிற அந்த மரத்தினுடைய இலை சீக்கிரமாக அழுகி போகாது. எனவே பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகள் என்று சொல்லும்போது இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இந்த பிள்ளைகள் மேலே அடையாளமாய் விடப்போகிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல் அடையாளமாக இடப்பட போகிறது. எனவே இந்த பிள்ளைகள் உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் உலகத்தின் காரியங்களோ உலகத்தின் பாவகரமான காரியங்களோ அல்லது உலகத்தில் காணப்படுகிற வியாதி வேதனை என்று சொல்லக்கூடிய காரியங்களோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இராதபடி கர்த்தர் இந்த பிள்ளைகளை எல்லாம் ஒலிவ மர கன்றை போல கர்த்தர் வைத்தருள போகிறார். அல்லேலூயா. நான்காவது, இந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக நம்ம வளர்க்கும்போது நடக்கக்கூடிய ஒரு காரியம், அந்த காரியங்களை பார்க்கும்போது சங்கீதம் 127 சங்கீதம் 5வது வேதவசனத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. வாலிபர்கள் பலவானுடைய கையில் இருக்கக்கூடிய அம்பை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க அதற்கு பிற்பாடு வளர்ந்து வாலிப பிள்ளை ஸ்டேஜுக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குட்டி பிள்ளைகள்லாம் 7 வயசு 8 வயசு பையனாக இருக்கிறவங்க 18 வயசு பையனாக ஆயிடுவான். அல்லேலூயா. அப்போது இந்த பிள்ளைகளெல்லாம் எப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய கரத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய பலவானுடைய கையில் இருக்கக்கூடிய அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதற்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த பிள்ளைகளுக்காக அப்படியே பின்பாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மற்ற வாலண்டியர்ஸ் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒளிவு மர கண்டு போல இருக்கணும் ஐயா.
ஆண்டவரே பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்த வியாதி வேதனையும் இருக்கக்கூடாதப்பா. பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ளே எந்த ஆண்டவரே அலரை உலகத்தின் காரியங்களும் ஒட்டி கொள்ளக்கூடாதையா இயேசுவே. அப்பா அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் வித்தியாசமாய் நீர் நடத்துவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தனுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவரே 2025 வருஷம் இந்த ஈழம் திருச்சபையிலிருந்து நடைபெறுகிற ஆண்டவரே இந்த கேம்புக்கு வந்ததன் நிமித்தம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒளிவ மர கன்றை போல வளரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரர்களாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் இணைந்து இந்த அன்பு பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹalleluya. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து ஆண்டவரே வாலிப பிள்ளைகளாகி ஆண்டவரே கர்த்தருக்காக இவர்கள் உம்முடைய கரத்தினாலே எடுத்து பயன்படுத்தப்படக்கூடிய அம்பை போல ஆண்டவரே தண்டாயுதமாக இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேம்பில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனை பேர் ஊழியக்காரியாய் எழும்ப போகிறார்களோ எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் நீர் கொடுக்கிற அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தி அருள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்காக வளர்த்திடு என்று சொல்லி இந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து சர்ச்சில் விட்டுருக்குறாங்க, ஆலயத்தில் விட்டாங்க ஆண்டவரே. இந்த 6 நாட்களும் இந்த அன்பு பிள்ளைகள் இந்த இடத்துல இருந்தபோது ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்டாங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்டாங்க, கர்த்தரை துதிப்பாடல்களை கேட்டாங்க. பிள்ளைகள் உற்சாகமாக இருப்பதற்கு அநேக பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்தாங்க, மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே இந்த 4 ஆசீர்வாதங்களும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்ந்திருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.